தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இந்து மக்களே, இஸ்லாமிய மக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து விளக்கங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு அதிகாரம் முடிக்கிற மாதிரி சின்ன வீடியோவாக போடும்படியாக விரும்புகிறேன். பெரிய வீடியோவாக இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எவ்வளவோ அலுவலர்கள் மத்தியில் ஒரு சின்ன வீடியோ இருந்தால் அது பார்க்க மக்களுக்கு வசதியாக இருக்கும். நீண்ட கருத்தே சுருக்க கருத்தாக சொன்னால் விளங்கிக்கிறவங்க. கோடு போட்டால் ரோடு போடக்கூடிய அளவில் அறிவு வளர்ந்த காலம் இது. அதனால் ரொம்ப அதிகமாக விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக சொன்னாலே நீங்கள் விளங்கிக்கிறவங்க. ஆகவே அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து யார் என்ற புரிதலோடு மக்கள் வாழ வேண்டும் என்ற, எல்லாரும் மக்களும் வாழ வேண்டும் என்ற முறையில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இதில் கிறிஸ்துவ மக்களையும் சேர்த்துக்கிறீங்களே, அது எதுக்கு? அவங்க தான் இயேசுவை தான் அறிவாங்கள்ல. இயேசு கிறிஸ்து யார் என்று முஸ்லீமுக்கு சொல்லலாம், இந்து சகோதரர்களுக்கு சொல்லலாம். கிறிஸ்தவங்களையும் சேர்த்துக்கிறீங்களே ஏன் என்று ஒரு நண்பர் கேட்டார். நான் சொன்னேன், அவங்களே அறிய வேண்டிய பிரகாரமாக அநேகர் அறியவில்லை. அதாவது 100% இயேசு யாருன்னு அறியல. அதுதான் வேதனையாக நான் சொல்கிறேன். இப்போ அதனால் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீரை அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 இருக்குது. அந்த ஒன்றான மெய்தேவன் யார் என்ற நிலைமையும் விளக்கி சொல்ல முடியல. அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவும் அறியக்கூடிய அறிவு அநேகருக்கு இல்லை. அவர் தேவகுமாரனா, இல்லை அவர் தேவனா, அவர் கடவுளா, திருத்துவம் அப்படி சொல்லி இல்லாத ஒன்றை புகுத்தி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழப்பம் நீங்கிறதுக்கு தான் கிறிஸ்தவங்களையும் சேர்த்து இயேசுவை அறிகிற அறிவில் நீங்கள் வளங்க. குமாரன், தேவகுமாரன் என்றால் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர்? இப்படி புரிதல் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாகணும். அதனால தான் அவங்களையும் நான் சேர்த்து பேச வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அவங்க இன்னும் அறிகிற அறிவில் விருத்தி அடைவது நல்லது தானே. ஆகவே அவங்களையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே ஒரு குட்டையில் ஊன்ன சகோதரர்கள் தான். ஒரு ஊத்துலேருந்து வந்தவங்க தான். ஆதாம் ஏவாலிருந்து வந்த ஜெனரேஷன் தான். ஆகவே அவங்க எல்லோரும் ஒரே ரத்தமாக இருப்பதனால, அவங்கள படைத்த கடவுளும் ஒரே கடவுளாக இருப்பதனால, இன்றைக்கு மதங்களாக பிரிக்கப்பட்டு, ஜாதிகளாக பிரிக்கப்பட்டு, மொழிகளால் பிரிக்கப்பட்டு, நாடுகளால் பிரிக்கப்பட்டு, சிதறுண்டு ஆடுகளைப் போல மக்கள் இருக்கிறதுனால தான் எல்லாரையும் ஒருங்கிணைப்படுத்த, உலகத்தை ரட்சிக்க, எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்தத்தான் அந்த காணக்கூடாத அந்த இறைவன் தன்னோடு இருந்த வார்த்தையாகிய அந்த இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார். ஆகவே அவர் யார் என்ற அறிகிற அறிவே நமக்கு தேவன் அறிந்த அறிவாகும். அந்த அடிப்படையில் தான் உங்கள் எல்லாரையும் ஒன்றுபடுத்த, ஒரே குடையின் கீழ் கொண்டு வரத்தான் இந்த பிரசங்கம், இந்த பாடுகள், இந்த திட்டம், இந்த உழைப்பு, இந்த வீடியோக்கள். ஆகவே இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் 30 வசனம் இருக்குது. அந்த 30 வசனத்தையும் உள்வாங்கி சுருக்கமான விளக்கத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறேன். அந்த 30 வசனங்கள்லே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 14 வரை யோவான் சானகன் அல்லது எளிய ஆவியுடையவன் அல்லது இயேசுவுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டிலேயே கடைசி தீர்க்கதரிசி, இயேசுவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவன் என்ற பல அம்சங்களை கொண்ட, பேர்களை கொண்ட ஒரு நபரை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரை அங்கே விவரித்திருக்கு.
அதை குறித்து ஒரு சின்ன விளக்கம் என்னென்னா, இயேசுவுக்கு முன்னோடியாக இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி, இயேசுவை பற்றி அறிவிப்பு கொடுக்கும்படி, அவர் யார் எப்படிப்பட்டவர் என்று மக்களுக்கு சொல்லும்படி கடவுளாலே அனுப்பப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லப்படுகிற. அவனை பழைய ஏற்பாட்டு கடைசியில் எலியாவின் ஆவி உடையவன், தேவகுமாருக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு முன்னாடி அனுப்பப்படுவான், அவன் வந்து அவர் வழிகளை ஆயத்தம் பண்ணுவான் என்று ஒரு குறிப்பு இருக்குது. இந்த சுவிசேஷங்களில் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் தொடங்கும் போது அந்த தீர்க்கதரிசி அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவனாக இருந்தான் என்று அவனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போல, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரை பற்றிய குறிப்புகள், அறிவிப்புகள், தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, இந்து புராணங்களையும் இதிகாசங்களையும் சித்தர் பாடல்களையும் பல வடிவங்களில் வெளியாகிருக்கு, அறிவிப்பு கொடுத்துருக்கு. அந்த குருவை பற்றி, அந்த ஜோதியை பற்றி, அந்த ஒளியை பற்றி நம்முடைய தமிழ் சித்தர்கள் பாடியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் யூத மதத்தில் ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்படுவார், அவர் வந்து மக்களுக்காக இரத்தம் சிந்துவார், மரிப்பார், திரும்ப உயிரோடு எழுந்திருப்பார் என்ற குறிப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி ரிக்கு, சாம, அதர்வன, எஜ்ஜர் என்ற வேதங்களில் பிரஜாபதி என்ற ஒரு புருஷன் ஆட்டை போல பலியிடப்படுவார், திரும்ப உயிரோடு அந்த ஆடு எழும்பிடும். இந்த குறிப்புகள்லாம் ரிக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரஜாபதி என்ற ஒரு புருஷரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லா வேதங்களும், எல்லா இதிகாசங்களும், எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த நபருடைய பெயர் அங்கே குறிப்பிடப்பட விட்டாலும் அவருடைய அடையாளங்கள், அவருடைய நிழலாட்டங்கள், அவருடைய குறிப்புகள், அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் பல இடங்கள் இருக்குது. கிறிஸ்தவங்க வந்து பழைய ஏற்பாட்டு தான் சொல்லியிருக்கு, இங்கே தான் சொல்லியிருக்கு, மற்றதெல்லாம் வேறு வேதம், மற்றதெல்லாம் அந்நியம், அதெல்லாம் சாத்தானுக்குரியதுன்னு மூத்த போதகர்கள் அவங்கள சொல்லி குழப்பி வச்சுருக்காங்க. பாவம், சொன்னது சொல்லும் கிளிப்பில்லை. அவங்களும் அதே மாதிரி நினச்சி அப்படியே அந்த சந்ததி கெட்டு போச்சு. எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று மோதுகிற அளவில், சாத்தானுடைய பிள்ளைகள் மற்றவங்களை சொல்கிற அளவில், மற்ற தெய்வங்களெல்லாம் பேய் பிசாசிகள்னு சொல்கிற அளவில் அவல நிலைகள் ஒன்றுக்கு ஒன்று மதவாதிகளால் ஏற்பட்டு ஜாதி வித்தியாசத்தினால மத அடிப்படையில் பிரிஞ்சிருக்காங்க. அது முற்றிலும் தவறானது, கண்டிக்கக்கூடியது. கடவுள் எல்லாருக்கும் கடவுள் தான், யாரும் சாத்தானுடைய மக்கள் கிடையாது. எல்லாரும் கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் தான். ஆதாம் சாத்தானா? மனுஷன் தானே. அவனால் வந்த ஜெனரேஷன் முழுவதும் மனித பறவைகள் தானே. எப்படி சாத்தான்னு சொல்ல முடியும்? சாத்தான் சொல்கிறது வேறு. சாத்தான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வேறு. அவனை பின்பற்றின்னு போய் அவனுடைய வழிகளில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள் என்று நம்ம ஆவிக்குரிய வகையில் மருவி அழைக்கிறோம். ஏன் அப்படி போனால் கிறிஸ்தவர்கள் சாத்தானை பின்பற்றி போகக்கூடியவங்க இல்லையா? இயேசுவின் சீடனே ஒருத்தன் பிசாசியாக இருந்தானேன்னு சொல்லி இயேசுவே சொல்கிறாரே. அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்து இயேசுவையே காட்டி கொடுத்தான். கடைசியில் அவன் தற்கொலை பண்ணி நாடு கொண்டு செத்துட்டான். அவனுக்குள்ளே பிசாசி நுழைஞ்சா அவன் பிசாசியாக இருக்கிறானேன்னே இருக்க. அப்போ யூதாசுக்குள்ளே இயேசுவோடு இருந்த சீசன்கிட்டேயே பிசாசி நுழையும் போது இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்களுக்குள்ளே பேய் இருக்காது, பிசாசி இருக்காது? அவங்கெல்லாம் பிசாசி பிள்ளை தானே, இயேசுவின் போர்வையில் இருக்காங்க. இந்த உண்மைகளை புரிஞ்சு எல்லாரையும் பிசாசின் பிள்ளைகள்னு சொல்லாமல், எல்லாரையும் வையாமல் திட்டாமல், எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள், எல்லாரும் கடவுளுடைய மக்கள் என்ற புரிதலோடு தான் நம்ம காணப்படணும். ஆகவே இந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு அடையாளமாக இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தது போல
மற்ற புராணங்கள்லேயும் மற்ற சித்தர்களையும் மற்ற புலவர்களும் கூட இந்த இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்ததாக நான் மட்டும் சொல்லலை. அன்றைய தினத்தில் இயேசுவுக்கு ஊழியம் செய்த பவுல் என்று அழைக்கப்படுகிற, சின்னப்பர் என்று சொல்லப்படுகிற, ஆர்சி பைபிளில் சின்னப்பர் என்று சொல்லப்படுகிற, பவுல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய வேத பண்டிதரை இதை கருத்தை சொல்லியிருக்கான். அப்போஸ்தலர் 17:28 புறஜாதி மக்கள் மத்தியில் இயேசுவை பற்றி ஊழியம் செய்யும்போது, உங்கள் புலவர்களும் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த தெய்வத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லோரும் ஒரு இரத்தம்தான், நம்ம அவருக்குள்ளே தான், அந்த தேவனுக்குள்ளே தான் எல்லோரும் நம்ம பிழைக்கிறோம், அசைகிறோம், எல்லோரும் இருக்கிறோம். உங்கள் புலவர்கள் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அறியப்படாத தேவன்னு ஒரு பலிபீடம் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவரையே தான் நான் சொல்ல வந்திருக்கேனே தவிர வேற்று கடவுளை பற்றி நான் சொல்லலை. எல்லோரும் ஒரே கடவுள் தான், ஒரே இரத்தம் தான் என்று அழகாக அங்கே சொன்ன விதத்தை அங்கே படிக்கிறோம். அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் 23-30 வரை பார்த்திங்கன்னா, அறியாமையுள்ள காலங்களில் ஆண்டவர் அதை காணாமல் தான் போய் இருந்தார் இயேசு வராத காலத்தில். இன்றைக்கி கடைசி காலமாக இருப்பதுனால எல்லோரும் ஒருங்கிணைக்கணும், எல்லா மக்களும் மனம் திரும்பணும், ஒரே கொடையின் கீழ் வரணும் என்ற நோக்கத்தில் தான் இயேசுவை உலக இரட்சகராக அனுப்பினார். இஸ்ரவேலின் போதகராக, யூதர்களின் போதகராக ஒரு வட்டத்துக்குள்ளே தேவன் இயேசுவை அனுப்பலை. முழு உலக மக்களும் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் தேவ ஆட்டுக்குட்டியாக, பிரஜாபதியாக, இரத்தம் சிந்தக்கூடிய ஆட்டுக்குட்டியாக இயேசுவை தேவன் அனுப்பினார் என்பது தான் சத்தியம். அதை பற்றிய முன்னோடி சாட்சிகள் தான் இந்த தீர்க்கதரிசிகள். அடுத்து மத்தேயு 11 அதிகாரம் 15 தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, கேட்குறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவான். எல்லாருக்கும் காது இருக்குது, எல்லோரும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஞானக்காது உள்ளவன், ஞானமுள்ள மனமுள்ளவன், புத்தி உள்ளவன், அறிவுள்ளவன், தேவ அருளை பெற்ற நபர்கள் இந்த சத்தியத்தை அறிவாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. அதனால் அந்த யோவான் ஸ்நானகன் சாப்பாடே சாப்பிடாமல் சன்னியாசியாக சித்தராக வனாந்தரத்தில் இருந்ததுனால அவன் பிசாசு பிடிச்சவேன்னு சொன்னீங்க. ஆனால் நான் அவனால் அடையாளம் பண்ணப்பட்ட, அவனால் சொல்லப்பட்ட அந்த ஒளியாகிய நான் உங்களை போல் சாப்பிடக்கூடியவனா, மனச பிறவியாக, மனசனோட மனசனா, எல்லா விதத்துலேயும் 100க்கு 100 உங்களைப் போல நான் சாப்பிடக்கூடியவராக, உங்களோட வாழக்கூடியவராக வந்தேன். என்னைய போஜன பிரியன், நல்லா பாவிகளுக்கு, குடிகாரங்களுக்கெல்லாம், மதுபான ஆளுகளுக்கெல்லாம் சிநேகிதர், போஜன பிரியன் அப்படின்னு என்னைய சொல்கிறீங்க. எப்படினாலும் குறை சொல்கிறவன் சொல்லத்தான் செய்வான். அப்படி இருந்தாலும் சொல்லுவான், இப்படி இருந்தாலும் சொல்லுவான். அதனால் செவிட்டு விரியனை போல இருக்கிறீங்க. அதனால் இந்த ஆளுகளுக்கெல்லாம் நியாயத்தீர்ப்பு நாளில் ரொம்ப பயங்கரமான அழிவு வரும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, இங்கே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். 28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனையோ பேர் பாவ பாரத்தில் இருக்காங்க. அன்றைய காலத்தில் உள்ள யூதர்கள் நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டை பாரமாக அவங்க மேலே மதவாதிகள் சுமத்தியிருந்தாங்க. என்ன பாரம்னா, 10 கட்டளைகள் கடைப்பிடிக்கணும். அதை ஒரு கட்டளை விட்டாலுமே அவுட்டு, ஒவ்வொன்றுக்கும் தண்டனை கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கு 2-3 சாட்சிகளை வச்சுட்டு கல்லெறிஞ்சு கொல்லணும் தப்பு செய்தவனை. கொஞ்சம் விலகினா அவனுக்கு அவுட்டு, கொஞ்சம் விலகினா அவன் தப்பு குற்றவாளி, இல்லாட்டினா ஃபைன் கட்டணும். இப்படி ஏகப்பட்ட கட்டளைகள், சடங்காச்சாரங்கள், ஏகப்பட்ட பாரங்கள் அவங்களுக்கு மத அடிப்படையிலேயே ஏண்டா இந்த மதத்தில் பிறந்தோம்னு சொல்கிற அளவில், ஃபீல் பண்ணுற அளவில் மக்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. அதான் அந்த மக்களை தான் இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன். என்னுடைய பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கங்க,
அந்த பாரம் லகுவாக இருக்கும், என் சுமை லகுவாக இருக்கும். நானும் சுமை சுமத்துறேன், அந்த சுமை லகுவாக இருக்கும். ஆனால் மத அடிப்படையில் உள்ள அந்த பாரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், என்கிட்ட கற்றுக்குங்க, இளைப்பாறுதல் தருவேன்னு யூதர்களை அழைக்கிறார். யூதர்களை மாத்திரமல்ல, இன்றைய தினத்தில் எல்லா மத மக்களையும் இயேசு அழைக்கிறார். எப்படின்னா, எல்லா மதக்காரங்களும் ஒரு மத அடிப்படையில் சிக்கியிருக்காங்க, ஒரு பாரம்பரியத்தில் சிக்கியிருக்காங்க, ஒரு 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 உடன்படிக்கையில் அவங்க மாட்டியிருக்காங்க. இப்போ முன்னொரு காலத்துலலாம் புருஷன் செத்துட்டா உடன்கட்டை ஏறணும்னு ஒரு கட்டளை. புருஷன் செத்துட்டா இளம் வயது உள்ள பிள்ளைங்க வேறு புருஷன் கட்டக்கூடாது, கல்யாணம் கட்டக்கூடாது. உடனே அந்த பொண்ணை உயிரோடு வச்சு அந்த தீயில் வச்சு கொளுத்திடுவாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய கொடூரம் அது. அப்புறம் வெள்ளைக்காரங்க வந்து தான் அதை காட்டு மிராண்டி கூட்டமிடான்னு சொல்லி அதை திருத்தி சரி பண்ணி, கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து அதை எவ்வளவோ பாடுபட்டு அதை ஒழித்தாங்க. சனாதன அடிப்படையில் பிராமணர்களுடைய அந்த ஆதிக்கத்தை. அதன் பிறகு நீதி கட்சி, பெரியார், அங்கிட்டு அம்பேத்கர், இங்கிட்டு ரெட்டமலை சீனிவாசன், அத்யோத்திதாசர், அந்த அடிப்படையில் வந்த பெரியார், அண்ணாதுரை, திராவிட கட்சிகள் முழுவதும் அந்த நீதி கட்சியினுடைய மறு உருவம் தான் திராவிட கட்சிகள். இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு அளவில் எதுக்கிற கூட்டம் இருக்குது, விழிப்புணர்வு உண்டாயிருக்கு. அதுபோல் நிறையா சட்டத்திட்டங்கள் காட்டு மிராண்டி காலம் போல் முந்தி இருந்தது உண்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்த காலத்தில்னா எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப தலைவிரிச்சு ஆடி இருக்கும் இல்லையா? ஜாதி வெறி, மத வெறி, இதெல்லாம். இந்த மக்கள் முழுவதும் இயேசு அழைக்கிறார். எல்லாரும் என்கிட்ட வாங்க, இந்த ரகசியங்கள் ஞானிகளுக்கு, கல்விமான்களுக்கெல்லாம் கடவுள் மறைச்சிட்டாரு, பாலகராகிய உங்களுக்கு இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. அறியாத மக்களாக இருக்கீங்க. இயேசுவின் சீடர்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, பேதைகள், பாலகளைப் போல, பிள்ளைகளைப் போன்றவர்கள். உங்களுக்கு இந்த ரகசியங்களை இறைவன் வெளிப்படுத்தியிருக்காரு. பெரிய பெரிய வேத பண்டிதர்கள், ஞானிகள், அறிவாளிகளுக்கெல்லாம் கண்களை மறைச்சிட்டாரு. உங்களுக்கு இந்த கடவுள் இந்த வெளிப்பாடாக கொடுத்துருக்காரு. நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்க, இளைப்பாறுதல் பெறுங்க, என் நுகத்தை, என் பாரத்தை ஏற்றுக்குங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்று தெளிவாக சொல்கிறார். ஆகவே மக்களே, எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ நுகங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாரம்பரியங்கள், கட்டுகளில் அநேக மக்கள் நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, மனிதாபிமானத்தை இழந்து, ஒன்றுக்கொன்று வேதனையோட அண்டர் கிரவுண்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இயேசு அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்காக நீங்கள் மதம் மாற வேணாம், மனம் மாறுங்க, மனம் திரும்புங்க. இந்த மனுஷன் தேவன் பக்கம் திரும்புங்க, இயேசுவின் வார்த்தைகள் பக்கம் திரும்புங்க. அந்த வார்த்தையில் உங்கள் வீட்டிலருந்தே உட்கொள்ளுங்க, வீட்டிலருந்தே அதை விசுவாசிங்க, வீட்டிலருந்தே உங்கள் மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணுங்கள். இறைவன் உங்களோட வருவார், உங்களை வந்து இறங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனம் கலங்காமல், பயப்படாமல், துக்கப்படாமல், அமைதல் உண்டாகும்படி, ஆறுதல் உண்டாகும்படி, இளைப்பாறுதல் உண்டாகும்படி என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று எல்லா மத மக்களையும் அன்போடு அழைக்கிறார். ஆகவே மதத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி, மனிதாபிமான அடிப்படையில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முறையில் இந்த இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. நானும் உங்களை போன்ற தேவன் அறியாத ஒரு அஞ்ஞான குடும்பத்தில், ஒரு இருளுள்ள ஒரு ஸ்தலத்தில் இருந்து வந்தவன் தான். இந்த மெய் ஜோதியை கண்டுகொண்டு நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற பழமொழிக்கத்தக்கபடி என்னுடைய இன்பத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை, மகிழ்ச்சியை அநேகருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். ஆகவே தமிழக மக்களே, இந்து மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் எல்லாரையும் இயேசு அன்போடு அழைக்கிறார். இவரை வேற்று மதமாக, வேற்று நாடு கடவுளாக, கிறிஸ்தவங்களுடைய தெய்வமாக கருதாமல் உங்களுடைய சொந்த இரட்சகராக அறிந்து, விசுவாசித்து, ஏற்றுக்கொண்டு மனம் ஆறுதலையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் படியும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து 12ஆம் அதிகாரத்தை நாளைக்கு தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம்.